செய்ய தொழில் பாத்ரூம் கழுவ போற என்ன தெரியுமா? சாமி வணங்குறான். வணங்குறமா இல்லையா? ஸ்கூலுக்கு போயிருக்கியா? யார்கிட்ட படிச்ச? ஆமாமா இருக்கு வச்சுல படிச்சா இல்லையா? எதிர்பார்த்து கோயில் வச்சிருப்பேன். ஏய் பூரா மாவட்டம் பூரா எங்களுக்கு மரியாதை கொடுக்குது சார். ஏன்னா பல கம்பெனி பேசிட்டு வருங்களா இல்லையா? இல்ல கிருஷ்ணகிரிக்கார கம்பெனி கூட மாத்தி வந்தான். உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? அது நம்ம செல்வாக்கணுமா? கண்டிப்பா பார்த்தது எனக்கு என்ன அழகு என்ன மரியாதை கொடுத்தே போறோம் இல்லையா? அதையும் பேசுகிறாங்க. போதும் என்ற மனமே பொண்ணு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்ப தம்பிக்கு யார் ரெஸ்ட் சொல்லு. எல்லார்கிட்ட அடி வாங்குறான். ஆமா இல்லையா? நாமளும் மனிதன். எவ்வளவு படிச்சுக்கிறார் சொல்லு பாக்கலாம் படிப்பு. ஏய் அது பார்க்க சொல்றா எல்லாருக்கும் பொண்ணுடா இங்க உட்கார்வங்களுக்கெல்லாம். ஏய் எம்ஏ பிஎட் கிடையாது. கலெக்டர் எதனா தொழில் செய்ய முடியாது. படிச்சிருக்கிறார் இல்லையா? தம்பி தெளிவா ஆடுறாரு இல்லையா? என்னடா அதை பார்த்து சொல்றான். எத்தனை இந்த கம்பெனிக்கு இல்லையா? அப்படி இருக்கிற போது பேச்சா இருக்கணும். கழுத்து மேல அடிப்பாரு கம்பெனி திருப்பி பேசுறது. கத்திரி பாரதாரி எவ்வளவு ஆகும்? ஒரு 2 மாசம். எவ்வளவு ஆகும்? 2 மாசம் 3 மாசம். தின்னு வீட்டை மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க நீ எதுக்கு வந்து ஆடுறாங்க? நான் உலகத்தில் விலை மதிக்க முடியாது. என்ன சொல்ல பார்க்கல அறிவாளி? உலகத்தில் விலை மதிக்க முடியாதது சின்ன பையன் தெரியல. அடிக்க மாட்டேங்க பாரு அறிவாளி தானே. சரி சொல்லு. நம்ம ஒரு ஆள் பேசுறோம் நம்ம அமைதியா போய் வாங்கி விக்கவா? ஏங்க 100 கம்பெனி மேல தான் பாத்துக்கோ. ஆமா ஆமா மொத்தம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கீழ ஒண்ணு தப்பு இல்ல. ஜாஸ் போடா ஜாய். பேசுறா இது முன்னாடி ஒண்ணு போக்கு போறா. நக்கல் பண்ண எல்லைக்கு சார். இருக்குது. சரி போய் உட்கார அப்படி நாமதியா. மானா போ. பத்தியாரே நோ. அப்படி நிக்கற போறே. கருமையாக விட அவனுக்கு வேணுமா? இப்போ ஒரு சுருக்கமா ஒரு கதை சொல்றேங்கண்ணா. நம்ம கருத்து நிறைய இருக்கு. இல்லையா? வந்ததெல்லாம் திரு அத மாதிரி வந்ததெல்லாம் திருட்டு. வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இந்த கோடி பாக்கு கவுண்டப்பனூர்லயே மத்தூர் பக்கம் சிறுத்தம்பி வாத்தியார் இருந்தாரு. சரி அவர் நல்ல பிரமாதமான நடிகர். சொல்ல முடியாது. இவர் மாதிரி என்ன பண்ணா தெரியுமா? அர்ஜுன தவசுல ஒரு பேரடிஸ் வேஷம் இவன் மாதிரி கோபக்காரன் கொடுத்திருந்தாங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? இப்ப அடியாத மாடு படியாது. ஆமா கண்டிப்பா. இல்லையா? சோத்துக்கு என்ன வேணும் ராஜே? ஆமா குழம்புக்கு என்ன வேணும்? உப்பு வேணும். கேட்டா இல்லையா? உப்பு புளி வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் சுவையெல்லாம் இருக்கணும். அதே சுவை இதோ உட்காந்து பாக்குறாங்க இல்லையா? பாக்குறது எத்தனை கண்ணு? நாம 6 2 கண்ணு நாங்க உட்காந்து போலியா? உங்க ஆட்டை பாத்துக்க மாட்டாங்களா? உலகத்திலே விலை மதிக்க முடியாது. அன்பை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இல்லையா? 4 நாளைக்கு முன்னே சொன்னாரு இந்த கம்பெனி அதாவது நடத்தக்கூடிய மேனேஜர் வஜரணி வந்துடணும்னாரு. என்ன தெரியுமா? இந்த அன்பை மட்டும் வாங்க முடியாது. பணம் எல்லாரும் சம்பாதிக்கலாம். முன்ராஜ் கோபத்தில் அவரும் சம்பாதிக்கலாம். எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா விலைக்கு மதிக்க முடியாது. உலகத்தில் அன்பை மட்டும் வாங்க முடியாது. போனால் போகட்டும்.
போது மதுமைக்கு போய் சொல்லலாம் என் அழகை துறைக்க முடியாது வேற வந்து அழகு இல்லையா நான் நடந்தடி வச்சுக்க சொல்லுங்க சாமி மருந்து வச்சுக்கிறியா மருந்தெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல மாறன் அப்படி பார்த்து பாரு சொன்னாங்கன்னா அப்படிதான் சார் அவரு சார் அத்தனை பேர் இருக்கிறாங்க சேவை பண்றது என்னதான் சரி பேச்சுக்கோ கம்மன் அம்பி நிறுத்திக்கோ சரி பாக்க நம்மளுக்கு மட்டும் பேச்சு இல்லையா அவன் நினைக்கிற போது பெருமையாக இருக்க வேண்டும் காடு பாண்டவன் பிள்ளைகள் பலாண்டு காலமாக காலகத்திலே பிறந்து ஏமாண்டார் தெரியுமா முனிவர் கொடுத்த சாபத்தின் பிறக்காரா அமுதன மகாவர்கள் கொடுத்த சாபத்தா காலத்திலே கப்பா மாட்டார் அந்த விஷயம் நாட்டுக்கு தெரிந்து எங்க சித்தப்பா இதில பெறவா எங்க சிறிய தாயா இருக்கக்கூடிய மாத்திராக உடன்கட்டை ஏறினார் இரண்டாவதாக எங்க அம்மா இருக்கா இல்லையா நெல்லுக்காக எது அடிப்படுது பில் அடிப்படுது நெல்லு மேற்கடிக்கிறோம்னா பில் அடிப்படுது இல்லையா இல்லையா பக்தாவுகிட்ட பதிவிருத்தா இருந்தா எத்திசை காலமும் சுகத்தோடு வாழலாம் ஆம்படியா முன்னாடி சந்தோஷத்தை விட உலகத்தில் எது கிடையாது ஆம்படியானுக்கு முன்ன கொண்டாடி போயிடணும் இல்லையா அவன் முத்தியோட போவா 6 பொருளுக்கு சொந்தத்தோடு போய் சேருவா ஆனா கணவன் இருந்தா 6 பொருளை இழப்பா என்னென்ன சொல்லு மஞ்சள் குங்குமம் கையிலே வளையல் கழுத்திலே தாலி காலிலே வித்து மாங்கல்யம் இந்த 6 பொருளும் கணவன் மாட்டதை இழந்து விடுவார் அப்படி இருந்தது யார் தெரியுமா எங்க தாயாக விளங்கும் குந்தம்மா தேவி இளம் பருவத்திலே இருக்கிற போது நாங்க பிறந்த உடனே எங்க அண்ணா பிறந்து 7 வயதா இருக்கிற போது நாங்கள் பிறந்து இருக்கிறோம் இளைஞர்களுக்கு தெரியும் மையமே தெரியாது ஆனா இருக்கிறோம் எங்க அண்ணாவுக்கு மட்டும் தெரியும் இருக்கிற போது நாட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் வங்க பங்காளி என்ன செய்யலாம் தெரியுமா இப்ப கூட பார்க்கல இந்த அண்ணன் தம்பி பகை இருக்கு கண்டிப்பாங்க ஏன் தெரியுமா இப்ப நல்லா வீடு கட்டி வச்சுக்கோ இந்த கட்டாது இந்த மாதிரி சின்னதா இருக்கான் பாரு எப்படி கட்டிக்குமா எப்படி கட்டிப்பா கண்டிப்பா அந்த பொறாமை குணம் இருக்கு என்ன குணம் பொறாமை குணம் யாருக்கு இருக்கிறதோ அவனை கொண்டு போய் போர்க்களத்து தான் விடும் எங்களுக்கு மட்டும் இல்ல யார் ஒரு உள்ளத்துல நினைக்கிறானோ அந்த கடவுள் இருக்கிறார் பாரு அந்த கடவுளா பார்த்தா யார் ஒண்ணும் செய்தாலும் முடியாது இல்லையா எங்க அம்மா விதவியா இருக்கிறார் 6 பொருளை இழந்து நெல்லுக்காக பில் அடிப்பட்ட பாவனை போல் ஐவர் ராஜாக்களை நாட்டுக்கு வைத்துக் கொண்டு வந்தவர்களே தரிசான நிலம் தரிசான நிலத்தில் என்ன வெளியாது ஒண்ணு வெளியாது இல்லையா காண்டவரசம் என்று சொல்லக்கூடிய மணல் பாங்கான இடம் ஈச்சங்காடு சுண்ணாமக்கல் மேடு நாட்டை கொடுத்த எங்கள் அருளாக இருக்கிறார் இல்லையா தேவகுமார் அருளாலே ஒரு பெருத்த நாட்டை உருவாக்கணும் இதனால் உருவாக்கப்பட்ட நாட்டுக்கு பேர் வச்சு இல்லையா அதுக்கெல்லாம் எத்தனையோ மந்திரம் செஞ்சா இதுக்கெல்லாம் நாங்க தப்பித்து இருக்கிறார் இல்லையா இல்லையா சில பேருக்கு பணபலம் இருக்கும் யாருக்கு சில பேர் பணபலம் இருக்கு சில பேருக்கு பணபலம் இருக்கும் பணம் தான் வச்சுக்கோ இல்லையா அப்படிதானே பலம் இருந்தா உங்களுக்கு கூட பாட்டு வருமா கண்டிப்பா நல்லா கத்துக்கோ பணம் இருந்தா உங்களுக்கு கூட பாட்டு வரும் நீ கோவத்துக்கு போகணும் முன்ராஜி மகராஜ் சொன்னீங்களே அடுத்த நானும் சொல்றான்னு அது மாதிரி கொஞ்சம் 4 வளர்த்து கத்துக்கிறதா கொஞ்சம் இல்லையா ஆமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆணவம் அழிவுக்கு சத்ரு கண்டிப்பாக நம்ம ஆணவ பேசக்கூடாது நம்ம இன்னும் நம்ம நிறைய கலைகள்லாம் கலைவாடுகள்லாம் ஒரு ஒதுக்கீடு இருக்கிறாங்க சரஸ்வதி என்ன படிச்சிருக்கிறார் நம்ம கற்றது கைமண் அளவு கற்காது உலக அளவு ஒற்றை கிழமை இன்னும் ஓதிக்கொண்டு இருக்கிறார் அவர் இருக்கிற போது அவங்க என்ன செய்கிறார்கள் தெரியுமா உடனே மழை போல் கஷ்டம் வந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா என்ன காரணம் தெரியுமா சில பேருக்கு படம் இருந்தா என்னடா பாதியில் பணக்காரங்க வச்சுக்க இந்த வழியில போனா நம்மள எடுத்து கண் எடுத்து பார்க்க மாட்டான் கண்டிப்பாங்க ஏன் தெரியுமா நம்ம சொந்தமே இருக்கட்டே மாமா மச்சா இருக்கட்டே நம்ம சொந்தமே அந்த கூட போக மாட்டாங்க தலை தூக்கி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த பணம் இருக்கு இல்லையா பணம் பாதாள வரைக்கும் வரும் கண்டிப்பாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உன்ன படைபலம் இருக்கும் யாராலும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா அந்த படையெல்லாம் வருவாங்க ஆனா யாரு துணை இல்லைன்னா யார் துணை
கடவுள் தான் துணை. ஆமா. சாமியை நம்மள கைவிடுறது கிடையாது. ஆமா. ஆனா இப்படி பேசிக்கொண்டு வந்தால் கதை அதிகம். பாண்டவகராஜனுக்கு குந்தமாதேவிக்கு பிள்ளையாக பிறந்து ஆனா நான் என்ன இது காரணத்தில் இருக்கிறேன் வரா பாவத்துக்கே போகிறோம் என்ன இருந்தாலும். ஆமா ஆமா இல்லையா வீட்டுல குடும்பத்தை கொண்டாடி கிட்டுறோம். அப்படி இருக்கிற போது பங்கம் பங்காளி என்ன செய்தான் சோதினால் மகடையாடினான். யாரு உங்களை எங்களை வரவழைத்தான். எப்படி தெரியுமா? சாதாரண கிடையாது. ராஜதந்திரம்னா என்ன பண்ணோம்? பொறுமையாக வர வைக்கிறது இல்லையா? அரசியல்வாதிக்கிறாங்கன்னா நேருக்கு நேரம் சண்டை போட மாட்டாங்க. அரசியல்வாதி வரைக்கும் சண்டை போடுறாங்களா? நம்ம ஒரு கோட்டை சண்டை போடுறோம். எப்ப அவன் 2 வாங்கி போயிட்டான் அப்படிதான். இது சரண் ராஜா ஒண்ணு பேச மாட்டேன். என்ன சொன்ன? நான் என்ன சொன்ன உனக்கு? இப்ப என்ன பேசுனேன்? இது ஒரு கருத்து எப்படி கேளு சொல்லுங்க. 86 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தோம். ஆமா நீங்க ஆமா சரி உன்ன மாதிரி அறிவாளி ஒரு வாத்தியார் அப்பதான் வந்தாரு. ஓ ஆமா அப்பதான் ஸ்கூலுக்கு வராரு. சின்ன வயசுல ஒரு கல்யாணம் ஆகல. ஆமா ஏபிசிடி எத்தனை எடுத்துனான். கரெக்ட். ஆமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா யாரும் உண்மையா சொல்ல. ஆமா ஒருத்தர் 17ன்றான். கரெக்ட். புக்கே படிச்சோம். ஆமா ஒருத்தர் 9ன்றான். ஒருத்தர் 13ன்றான். 86ல 86 ரைட். சனசந்திர ஸ்கூல் படிக்கும்போது ஹை ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் வந்தாரு. இதுக்கு முன்ன யாரப்பா பாடம் நடத்துறாங்க? ஒரு டீச்சர் வந்தாங்க. ஆமா பாடம் எடுப்பா இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் சொல்லி கொடுத்தீங்களாப்பா நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? ஏபிசிடி எத்தனை எழுத்து கரெக்ட் சொன்னாங்க இல்லையா? 2 பொட்ட பசங்க என்ன சொன்னது கரெக்டா 26 இருந்துச்சு. ஆமா அந்த 26 நிப்பாட்டாங்க. அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அவரே நிப்பாட்டாங்க. நல்லா கரெக்டா சொல்லி நிப்பாட்டாங்க. சரி இவங்க நிப்பாட்டாங்க இல்லையா? நம்ம மாத்தி சொல்லலாம். ஓ இது தவறா இருக்குமா? இது தவறா இருக்குமா? கரெக்ட். எல்லாம் சொன்னாங்க 17 9 16 18 அவ சொன்ன தப்பா நிக்க வச்சாங்க. நான் மாத்தி சொல்லலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாத்தி 16 17 நானும் படிக்கிறேன். 26 தான் இருக்குது. 26 நிப்பாட்டு இல்லையா? நம்ம மாத்தி சொல்லலாம். நம்மளே சொல்லிட்டு நம்ம நிறுத்தி போடுவாங்க இல்லையா? அதனால அப்படின்னு உடனே நாங்களும் மாத்தி சொன்னோம். அப்புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா? 26 சொன்னுக்கு மட்டும் தான் உட்காரு. மாத்தி சொன்னோம் அப்படி நின்றுனாங்க. ரைட் 26 கரெக்டா நான் புக்க படிக்கிறோம். ஆனா படிச்சால எல்லாரும் நிப்பாட்டாங்களே பயம். இந்த 10 மாசம் மட்டும் கரெக்டா 26. ஆமா அந்த 26 சொன்னாங்க பாரு. அந்த 26 சொன்னங்களோ ஒரு பொம்பளை சூழிகள்ல எஸ்ஐயா இருக்கா. எங்களோட படிச்சது. ரைட். ஒரு பொண்ணு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் டீச்சரா இருக்கா. ரைட்டுங்க. எங்க தெரியுமா? நம்ம வியாபனப்பள்ளி பக்கம் ஆகட்டும் நெடுமருதுல. ஆமா மூளை அதிகமா இருக்கணும். அறிவு ஆனா பிறந்தால் அறிவு இருக்கணும். பெண்ணா பிறந்தா புத்தி இருக்கணும். சாதாரண கிடையாது. ஆனா எவங்கன்னு இருந்தாங்கன்னு அன்னைக்கு ஞானம் இருக்கணும். ஆமாங்க கண்டிப்பா இல்லையா? அது யாரு மாத்தி சொன்னாங்களோ யாரும் வேலைக்கு போல. யாரும் இது வரைக்கும் 26 சொன்னாங்க பாரு. அவங்க 2 பேரும் போய் ஜாயிண்ட் ஆகி 20 வருஷமா வேலை செய்யறாங்க. என்ன பார்த்து அந்த ஏபிசிடி அந்த கஞ்சிக்கு முட்டேசன் இருந்தாரு. அந்த அம்மா என்னது பாபா தெரா ஏபிசிடி சொல்ல வந்துச்சு. நான் கம்பெனி வந்துட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை நல்லா இருக்கிற மேடம் என்ன சோசியல படிச்சீங்க இல்லையா? ஏபிசிடி சொல்ல வாச்சாரு. நான் கம்பெனி தந்து துண்டை போட்டு கம்பெனி வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. பார்த்தார்கள் சோதினால் கிடையாது நாடு பறித்துக் கொண்டு ஜகன் இருக்கிறான் இல்லையா? அவன் சாதாரண ஆள் கிடையாது. அந்த கோ என்ற எழுத்தை எடுத்துட்டா சனி இல்லையா?
உடனே என்ன செய்தார் தெரியுமா? ஆறா வேண்டும் என வாத்து ஒரு ஆண்டைக்காத வாக்குவார் நாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த பூமியில் எழுதுல ஆகாயத்தில் எழுதுல வட்ட பாறையில் எழுதிட்டாங்க. இந்த பெருங்கு எழுதுறாங்க இல்லையா? பெருங்கு மனம் புண்பட்டால் பெருங்கட நீர் வத்தும். இப்ப கூட பாரு, நல்ல பெருங்கு வரும் போது நல்ல அடிபாடி பசங்க இப்பெல்லாம் கூட அடிக்கிறாங்க. இப்ப அப்பெல்லாம் ஒரு பெருங்குல பார்த்தா ஐயா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப கூடவே தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு பட்டிக்கார என்ன பண்ணலாம் தெரியுமா? சனசன் தேவராஜே ஒரு நாள் ஆத்துக்கு போனான். எப்ப அப்படி புள்ளியா பாத்ரூம் தண்ணி கொண்டு ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க. அவனை எழுப்ப முடியாது. அந்த கேள்வி கேட்டிருக்கான். ஆனா இருக்க போது உபலாயத்திலே வீரராஜனுக்கு வாழ்த்து முத்திரைக்கு எப்படி தெரியுமா? ஆணில இல்லாம பெண்ணில இல்லாம இந்த பேடியாக நாங்க போட்டு வியாசம் எங்க மாமா ஒரு நாள் போட்டார். அதை நான் இப்ப சொல்லக்கூடாது. எங்க மாமா சொல்லுவாங்க இல்லையா? நாங்க 2 பேர் போட்டு வியாசம் எல்லாம் மொத்தம் நல்ல உடம்பு. அது ஒரு கோயில் திருவிழாவே இருக்கு. நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்ன பாருங்க இவரெல்லாம் நடிக்கும் போது அந்த மாதிரி அரவாணிகளே கிடையாது இல்லையா? அவங்க வீட்டுல போது நடின கத்து கொடுத்து உபலாய பட்டணம் கொடுத்தார்கள் இல்லையா? நான் முன்னே திருமணம் செய்தேன். திருமணம் செய்தேன். இதுதான் உபலாயம். என்ன நாடு உபலாயம் யார் கொடுத்தது? இந்த விராடத்தை ஆண்டு வரக்கூடிய விராட மன்னர் விராட மன்னனுக்கு உத்தரி இல்லையா? பெண்ணை கொடுத்து என் மகனுக்கு திருமணம் செய்த உடனே எனக்கு ஒரு பட்டணத்தை கொடுத்தாங்க. அவனை கொடுத்த உடனே நம்ம சும்மா இருக்க முடியுமா? இல்லையா? இந்த வழியில போனா நாமளும் சண்டைக்கு போனோம். ஒரு நாய் கொலைச்சா 2வது நாய் கொலைக்கும். ஆனா அந்த நாய் கொலைச்சுட்டு ஒரு நாய் முன்ன ஓடிச்சுன்னா பின்னாடி ஒரு நாய்க்கு இழப்போம். கண்டிப்பாங்க இல்லையா? என்ன செய்தோம் தெரியுமா? பாராபண வாசம் முடிந்தது. ஓராண்டு ஐக்கியம் முடிந்தது. பாண்டவருக்கு சேர வேண்டிய நாட்கள் தவறு கிடையாது. நாடு கொடியன் என்று சொல்லி 13 வந்திருந்தா பத்திரம் மாறாகிவிட்டது. அப்படி என்று எதிர்த்தூதாக இந்த உலகத்தில் சொல்லுவாங்க கோடி பொன் கொடுத்தாலும் குழந்தைக்கு சமாதானம். கோடி இருக்கலாம், இந்த மாதிரி நிலம் இருக்கலாம், மாறாமலை இருக்கலாம், கூடா கோபுரம் இருக்கலாம். இப்படி நல்ல ஒரு மச்ச நல்லா சிறப்பாக நடிக்கிற வீக்கம் படிச்சிருக்கிறேன். ஆனா இங்கிருந்து பணம் வச்சுக்க உன் நிலத்தை கேட்க மாட்டாங்க, ஒரு சொத்தை கேட்க மாட்டாங்க, இந்த பணம் கேட்க மாட்டாங்க. பசங்க என்னப்பா நல்லா இருக்காங்களா? என்ன படிச்சிருக்கிற? இப்ப பசங்க எத்தனை பேரு? பசங்க படிக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்களா? இங்க கிடையாது. ஆந்திரா போ, கேரளா போ, எங்க போனாலும் குழந்தை பத்தி கேட்குவாங்க இல்லையா? குழந்தை இல்ல விட்டா அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம். குழந்தை இல்லாம இந்த நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க சொல்லுவாங்க என்னடா இவன் பாவி குழந்தையே கிடையாது, என்ன பாவம் செய்தானோ அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் சொல்வார்கள். அப்படி என்று சொல்லி எனக்கும் பள்ளிக்கு பிறந்த குடியாத அனுப்பினோம். பிள்ளை பாசத்தை வைத்து நாடு கொடுத்துருமா இல்லையா? பெரியப்பா எனக்கு சேர வேண்டிய நாட்டை மட்டும் கொடு அப்படி என்று சொல்லி குடியாத போதும் போது யாரா நீ 13 வந்திருக்கிறோம். பத்திரம் பாராகிவிட்டது. எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க. அந்த வாய்தாக்குள்ள போய் வைக்கணும். சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. சேல் அக்ரிமெண்ட் போட்டா வாய்தாக்குள்ள நிராகரிக்கணும். கண்டிப்பாங்க இல்லன்னா சொத்தாகாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கல கண்ணு. இருக்கிறாரு பாரு மாமா சாச்சாவை எம்பெருமான அழைத்து பாண்டவருக்கு சேர வேண்டிய நாட்டை கேட்க அப்பதான் போடுறாங்க கண்ணு. 10 பேர் 18வது நாள் சண்டை. 10வது நாள் யார் உயிரோடு இருந்தாலும் பாண்டவர் இருந்தா அவங்க ஆளுக்கு, நாங்க இருந்தா நாங்க சொன்னா சண்டையை கை போட்டு அமோகமாக சண்டை நடந்தது. முதல் நாள் சண்டை அவனுக்கு வெற்றி. யாருக்கு திருவண்ணாமலை பேச விட்டுருவோம். ஆமா அப்படியே கண்ணு பார்த்து அப்படி இருந்தா உடனே எப்படி வெற்றி கேட்டுக்கா? அந்த விராடராஜ குமரனா இருக்கக்கூடிய சுயோத வாகனம் வந்தான். யார் சார்பிலே? பாண்டவர் சார்பிலே வருகிற போது இந்த துரியோதன சார்பிலே 884 ஆயுள் படைத்த பீஷ்மாச்சாரியருக்கு சேனாதி பட்டம், அந்த சார்பிலே சுயோத வாகனம் சேனாதிபதி பட்டம் பெற்றுக்கொண்டு வருகிற போது அந்த தாத்தாவுடைய கை படத்தால் சுயோத வாகனன் மடிய கௌரவருக்கு வெற்றி, எங்களுக்கு தோல்வி. கட்சி செல்றான் வெற்றியா இருக்கு, வெற்றியா இருக்கு. எப்பவுமே பாருங்க இல்லையா? நம்ம ஆடக்கூடாது இல்லையா? நம்ம அமைதியாக இருக்கணும். அப்படி பொருளோ பணமோ சேர்த்துன்னா அடங்கிதான் இருக்கணும். ஏன் கொடுக்குறான் தெரியுமா? கடவுளே இவன் என்ன பண்ணுவான்? சோதிக்கிறார்.
இவன் என்ன பண்ணுவான் இவனை பார்க்கலாம் சில பேர் பாரு எவ்வளவு பணம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க சில பேர் ஒண்ணு இல்லன்னா என்கிட்ட எம்பிட்டா இருக்குதா பண்ண முடியும் ஆனா பணங்குரு சொல்லவே மாட்டான் பணங்குரு நல்லா துணி போட மாட்டான் கண்டிப்பாங்க இப்ப கூட போட மாட்டான் ஏன் போட மாட்டான் தெரியுமா கடவுள் சோதிப்பாரு சோதித்து பார்க்கலாம் இவன் என்ன செய்யறான் அகல் கொள்கின்றானா இல்ல தர்மத்தை நிலைநாட்டுகின்றானா பணத்தை கொடுத்து பார்க்கலாம் எப்பவுமே தெரியுமா ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும் ஆடி கிடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் விடுறான் அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் நாங்க என்ன செய்தோம் தெரியுமா கை கட்டி மெய் மறந்து இருக்கிற போது 9 நாள் சண்டை போட்டாங்க யார் யாருக்கு எங்க தாத்தாவுக்கும் எனக்கு தானே உங்களுக்கு ஆமா 9 நாள் சண்டை போட்டு இல்ல வந்து பேசலாம் ஒண்ணு தப்பு 9 நாள் ஓயாம 886 ஆயில் படைத்த பீஷ்மருக்கு எப்படி சாபம் தெரியுமா அவரே நினைச்சா உயிர் போகும் ஆமா யாருக்கு அவரே நினைச்சாதான் ஆனா பீஷ்மர் நினைச்சா உயிர் போகும் ஆமா 886 னா 9 தலைக்கட்டு ஆமா எத்தனை தலைக்கட்டு 9 தலைக்கட்டு 9 தலைக்கட்டு அந்த பழிக்க முடியுமா முடியாதுங்க அவரே நினைச்சா உயிர் போணும் ஆமா இல்லையா ஆமா அது அவருக்கு என்ன சாபம் தெரியுமா நல்லவன் கையில தான் போணும் ஆமா நல்லவன் கையில இப்படி பட்டுக்கிட்டு என்ன தெரியுமா அது சொன்னா நம்ம நேரம் நம்மளுக்கு வேண்டாம் கண்டிப்பா போது 9 நாள் ஓயாம சண்டை செய்து 10வது நாள் சண்டையே சிகண்டி என்று சொல்லக்கூடிய எங்க தாத்தா உயிர் திறந்தான் திறந்த போது நான் என்ன செய்தேன் தெரியுமா மலை போல அப்படி சாயும் போது நான் வில்லை எடுத்து நாளையத்தை போட்டு என்ன செய்தேன் அம்பை பழக்கையாக செய்து கீழே சாயக்கூடாதுன்னு அம்ப படைக்கு போட்டேன் படைக்கு போட்டு மலை போல சாயிறாரு அந்த பக்கம் தர்மம் வராரு காலை பிடிச்சு நல்றாரு இந்த பக்கம் துரியோதனம் வரா தாத்தா சண்டைக்கெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அடிப்பது தாயே இப்ப கூட பார்க்கண்ண ஆம்படியா பொண்டாட்டி எல்லாம் இந்த அறிவிச்சுக்கோ ஆம்படியானுக்கு முன்ன பொண்டாட்டி பொண்டாட்டி வச்சுக்கோ ஆம்படியா அந்த சுகம் கிடையாது பொண்டாட்டி ஒரு கால் இருந்த ஆம்படியா பொண்டாட்டி வச்சுக்கோ பொண்டாட்டியா உலகத்தில் இருப்பதை விட என்ன தப்பா நினைப்பாங்க அதை விட மோசம் இது கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ஞாபகம் வரும் பொம்பளை நம்மளுக்கு சொல்றது இல்ல நம்ம இருக்கலாமா ஒண்ணு சாவலாமா அப்படின்னு ஞாபகம் வரும் ஆம்படியா இருக்கும் போது இருக்க சந்தோஷம் ஆம்படியா இருந்தா எந்த பொம்பளைக்கும் வராது அப்படி இருக்கும் போது எங்க தாத்தா மலை போல சாயிறாரு இவன் வந்து துரியோதனன் அப்படியே காலை பிடிச்சு வந்தான் தாத்தா போயிட்டீங்களா தாத்தா எனக்கு யார் தாத்தா உதவி அப்படியே பட்டு பெரிய ஆள் யாரும் கிடையாது அப்பர் என்று மாறோட மாறு அடித்து அழுகிற போது இந்த தர்மரை அண்ணன் காலை பிடிச்சு சொல்றாரு அப்ப தண்ணின்றாரு அங்க யாரு தண்ணி கொடுக்குறது யாருமே கிடையாது அவங்க ஒரு போய் ஒரு குடம் எட்டுன்னு வரான் இவங்க ஒரு குடம் எட்டுன்னு வரான் போதல இதனால தண்ணி தாக தெரியல நான் உடனே என்ன செய்தேன் தெரியுமா தாத்தா இருப்பதை பார்த்து அப்படியே பிறந்த உடனே ஜலமாகப்பட்டது வந்தது இன்னொரு அம்பை போட்டு ஆகாய மாதமாக சென்று ஆனா எங்க தாத்தாவுக்கு தெரியும் என்னவென்று வில்லிலே தேர்ச்சி பெற்றவன் நான் தான் ஆமா அப்படின்னு கடைசியில் கூப்பிடுறாரு ஏழைகளா பேர பிள்ளைகளே என்ன பானம் போட்டா பாரு அதுதானா சாதுரி மந்திரம் தெரியும் இதனால ஒண்ணும் தெரியாது இல்லையா பிரேத்துல ஒரு இருந்து பிரேத்துல ஒரு இருந்து சாப்பிடாரு இல்லையா முருகா நம்ம கொண்டு போன கத்திரிக்கை வச்சுக்க என்ன நினைக்க தெரியுமா நம்ம எப்படி ஓடணும் நம்ம எப்படி எத்தனை எடுத்து வந்திருக்கோம் நம்ம எப்படி ஜெயிக்கணும் ஞாபகம் சும்மா பிடிச்சிட்டு போறாங்க பாரு நல்லா திண்டு போட்டு இப்படி போத்து போற மாட்டோம் நீ எவ்வளவுனா போடு நம்ம என்ன ஓடணுமா 3 மணி கூட இறங்கி இருக்கிறாரு மீண்டும் டெப்போ ஏத்துறாரு நம்ம திருத்தா சாப்பிடலாம் நீ எதுக்கு இப்ப கூட பாரு பில் போட்டு பாரு சாப்பிடாது ஆமா கண்டிப்பா இல்லையா அப்பேற்பட்டது உடனே என்ன செய்தார் தெரியுமா சாதுரிய மந்திரம் தெரியும் என்று உடனே மலை போல சாய்ந்தார் உடனே ஜலம் பெரியது தாத்தா வாயிலே விழுந்து அப்பதான் கண்ணே இன்னொன்னு சொல்றாரு இந்த சண்டையாகப்பட்டது எப்படி இருக்கணும் மனவரையும் இந்த உயிரிங்களா ஊசலாடி இருக்கணும் ஜலத்தை அறிந்திரி பத்திலே சென்றது 11 சமயுத்தம் எங்க சண்டை எப்படி தெரியுமா தர்ம யுத்தம் தெரியுமா வில் எடுத்தா வில் எடுக்கணும் நாணை எடுத்தா நாணை எடுக்கணும் அம்பு எடுத்தா அம்பு எடுக்கணும் முன்னாடி தான் மோதணும் இந்த பின்னாடி வந்து அடிச்சு கூடாது அதுக்கு என்ன பண்ணு தர்ம யுத்தம் சண்டை எப்படி தெரியுமா காலையில் சூரிய பகவான் உதயமானார் அசமாகி விட்டா அப்பே ஜெய்பேரிக்கு போட்டுருவாங்க சங்கு போட்டுருவாங்க அந்த பக்கம் எங்களுக்கு எத்தனை சேனை 7 அக்ரோட சேனை கௌரவர் என்று சொல்லக்கூடியவர் 11 அக்ரோட சேனை மொத்தம் எத்தனை ஆச்சு 18 அக்ரோட சேனை அப்படியே மலை போல் நிற்கும் சாதாரண கிடையாது கூட டெல்லியில இருக்கா இல்லையா ஆமா புரிஞ்சதுல இருக்கிற போது உடனே செய்தால் தெரியுமா 15 எப்படி வெற்றி தெரியுமா நரகாசுரன் இருக்கக்கூடிய உயிர் நண்பர் துரியோதனுக்கு பகதத்தன் மடிந்தான் எனக்கு வெற்றி விடுந்தார் இந்த 13ஆம் நாள் சண்டை இந்த சாமி இல்லாத எங்களுக்கு யார் துணை மாமா
இவர் இல்லாத நாங்க ஒண்ணும் செய்யறதில்ல. ஆமா. காலையில் இருந்தா நாங்க இருப்பது எங்கே? இதான் பாடி விடுறாங்க. ஆமா இல்லையா? ஆமா. மாமாவை நினைக்கிறோம் நினைக்க வேண்டாம். இல்லையா? மாமாவை நினைச்சா அந்த வழிமுறை சொல்வார். 13ஆம் சந்தையிலே பாப்படா. மகாராஜா கோயில போட்டார். ஆட்டு முடிஞ்சிருச்சு. டேய் நல்லா எழுந்து போங்க தம்பி யாகோ போடு 3 பேர்